இந்த படத்தோட கதையில நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாரு. அவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல தொடர்ச்சியா கரெக்டா சரியா 2:47க்கு அங்க இருக்க பேஷண்ட்டுங்க தொடர்ச்சியா இறந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு பக்கம் போலீஸ்காரங்களும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது மர்மம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல ட்விஸ்ட்களை கொடுத்து சும்மா செதற விட்டு இருப்பாங்க. படம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பல ட்விஸ்ட்களை உங்களை யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். சரி, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட பேரு டோஸ்னு சொல்லி மலையாளத்துல வந்த படம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நடக்க முடியாத ஒருத்தரை வீல் சேர்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் கொஞ்ச நாளா வந்துட்டு கோமால இருந்த ஒரு நபர். இப்ப அவர் எது சொல்லணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சில வார்த்தைகள் புரியல. ஏன்னா அவருக்கு தொண்டையில பல பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு மாதிரி மைக்க வச்சு பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆப்போசிட்ல இருக்க ஒரு டாக்டர் இது இப்படிலாம் இருக்குமா, உங்களுக்கு இப்படிலாம் யோசிக்க தோணுதான்னு சொல்லிட்டு ஏதோ பத்தியே பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படி நடந்துச்சு அப்படி சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கு போகுது. இங்க கார்ல வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு அருந்ததி. இவங்க ஒரு டாக்டர். இவங்க வேலை பார்க்கக்கூடிய அதே இடத்துல பிரகாஷ்னு ஒருத்தன் இருக்கான். சோ அவனை பார்த்து இவங்க கொஞ்சம் ஓவர் டென்ஷன் ஆயிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது பெருசா நமக்கு காமிக்கல. இந்த சீனை கட் பண்ணா இப்ப நமக்கு அந்த பிரகாஷையும் காமிக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரு ஒரு டாக்டர். சோ இவங்க வைஃப் வந்துட்டு கொஞ்ச நாளா உடம்பு ரொம்ப முடியாம போகுது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இவர் வீட்டுல உட்காந்துட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நிறைய டைம் காமிக்கிறாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு கியூர் ஆகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவங்க நரக வலி வேதனையை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. சாப்பாடு செய்யறது, அந்த பொண்ணை பாத்துக்கிறது இப்படின்னு பிரகாஷ் ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாலும் அந்த பொண்ணால இவர் கூட சந்தோஷமா வாழ முடியல. அப்படி ஒரு வலி வேதனையை அனுபவிக்க இன்னொரு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி சில போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்க உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் இருக்கா இல்லையா, சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது. சில எக்ஸ்பீரியான மருந்துங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்குது. அதெல்லாம் வந்துட்டு சேஃப்டியா வைங்க, அந்த கூட்டத்தை கலைங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் ஆர்டர் போட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல ஒரு பேஷண்ட நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பாட்டிமாக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்து நம்ம பிரகாஷ காமிக்கிறாங்க. அவங்க வைஃபை இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல விட்டுட்டு பிரகாஷ் வந்துட்டு ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அந்த வயசான பாட்டிமாவும் பாக்குறாங்க. பார்த்துட்டு உடம்புல இப்ப பரவாயில்ல அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் டாக்டரா இருக்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு இங்க காமிக்க இவனோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற பேஷண்ட் கூட இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ், குறிப்பா அழகான பொண்ணுங்கன்னு பார்த்துட்டானா போதும் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணாம விட மாட்டான். அப்படி இவன் நிறைய பொண்ணுகளை கரெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது ஒரு வழக்கமாவே வச்சிருக்கான். இப்போ நம்ம பிரகாஷ் இந்த பக்கம் நடந்து வராரு டியூட்டியை பார்த்துட்டு. அதே பக்கம் ஆப்போசிட்ல அருந்ததின்னு சொல்லி ஒரு டாக்டர் மேடம் இருந்தாங்க இல்லையா, இப்போ அவங்க இந்த பக்கம் கிராஸ் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிராஸ் ஆகும்போது ஒரு விதமான ஒரு இயக்கங்கள், ஒரு விதமான காயங்கள் வந்து அப்படியே நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அளவு கடந்த லவ். ரெண்டு பேரும் நிறைய இடம் சுத்தி பார்த்திருக்காங்க, ஒன்னா ஸ்டே பண்ணிருக்காங்க. பிரகாஷ் ஊருக்கு போயிருக்காரு, ரிட்டனும் வந்திருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அருந்ததி திடீர்னு பிரகாஷ்க்கு கால் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நார்மலா தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த லவ் மேட்டர் பிரகாஷ் போய் அவங்க வீட்டுல சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல பெருசா ஒத்துக்கல. ஆனா இந்த டைம் கூட அந்த பொண்ணு இந்த ஒரு தடவை மட்டுமாவது நீ என்கிட்ட வந்துரு, வந்து என்ன பாத்துட்டு போ ப்ளீஸ், நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பிரகாஷால என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. போனையும் கோவத்துல கத்திட்டு போனை கட் பண்ண. சோ இப்பதான் நமக்கு என்ன பிரச்சனைங்கிறதே காமிக்க பிரகாஷும் அருந்ததியும் ஒன்னா லவ் பண்ணிட்டு இருக்கும் போது தனியால ஸ்டே பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை பிரகாஷ் கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு சொல்லி நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பிரகாஷ் ஊருக்கு போனதால இந்த விஷயத்தை சொல்ல முடியல. இப்போ இந்த பொண்ணுக்கு அபார்ட் ஆகி பயங்கர ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த டைம்ல கூட பிரகாஷ் வர சொன்னதுக்கு காரணமே அதுதான். இந்த டைம்ல விட்டுட்டு போனது பிரகாஷ் அருந்ததி மட்டும் இல்ல, அவங்க வயித்துல வளர அந்த குழந்தையும் சேர்த்து விட்டுட்டு போயிட்டாரு. இவங்களோட பிரிவுக்கு காரணமே இந்த ஒரு விஷயம் தான். அதுல இருந்து அருந்ததி பிரகாஷ பாக்குறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரே ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு பேரும் ஒர்க் பண்றதால பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு. பிரகாஷ் இப்போ டியூட்டி எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப ரூமுக்கு வராரு. ரூம்ல வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பின்னாடி மிரர்ல அந்த அருந்ததி பொண்ணு நிக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் பாக்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இல்ல. ஒரு மாதிரி இவருக்கு மைண்ட் அப்செட் ஆகுது. மாடியில போயிட்டு ஒரு தம் அடிக்கலாம் சொல்லிட்டு மாடிக்கு போக அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் தம் அடிக்கிறத அங்க இருக்க ஒரு வாட்ச்மேன் பாக்குறான். சோ இவன் எதுக்கு இந்த டைம்ல மாடியில இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. கீழே இன்னொரு பக்கத்துல பார்த்தா நைட் டைம்ல அங்க இருந்து ட்ராலி ஒருத்தவன் தள்ளிட்டு போறான். அதே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தவன் அங்க இருக்க ஸ்டோரேஜ் ரூம்ல போயிட்டு அங்க இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் ஏதோ மாத்தி ஏதோ அடுக்கிற மாதிரி தெரியுது, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ற மாதிரி தெரியுது. அடுத்த நாள் காலையில ஒருத்தர் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இவருக்கு வந்து மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த வயசானவருக்கு கூட இருக்கிறது அவங்களோட பேத்தி மட்டும்தான். இப்போ இந்த பேஷண்ட்டை அட்டென்ட் பண்றது அருந்ததி தான். சோ அவங்க போயிட்டு பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது, நார்மலா தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திடலாம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல அந்த ட்ரைனிங் டாக்டர் பையனும் இருக்கான். அவனுக்கு வந்து இந்த பொண்ணுகளை கரெக்ட் பண்றது மட்டும்தான் வேலை. சோ பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு கிடைச்சிருச்சு இல்லையா, உங்க நம்பர் கொடுங்க, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பேசி நம்பர் எல்லாம் வாங்கிக்கிறான். அப்ப
அப்பப்போ மெசேஜ் எல்லாம் பண்றான். ஒரு பக்கத்துல இப்ப அந்த வயசானவரை தான் காமிக்கிறாங்க. இப்போ வந்து அவருக்கு ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மூச்சு வரதுல கொஞ்சம் சிரமமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே எல்லா டாக்டரும் கூப்பிடுறாரு. அங்க நம்ம பிரகாஷும் வராரு. பிரகாஷ் வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாரு. இப்ப மெடிசன் அதெல்லாம் அவர் எழுதி கொடுக்க இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டாரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கறத அவர் வாயாலே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண இன்னொரு பக்கத்துல ஒரு பாடகரை காமிக்கிறாங்க. இவர் நல்லா பாட்டு பாடக்கூடிய ஒரு நபரு. சோ இப்போ அவர் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால். இந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு இல்லையா, அதே ஓனர் அவருக்கு ரிலேட்டிவ். சோ அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஒரு மெயின்ல ஒரு இடம் இருக்கு, சோ அந்த இடத்த வந்துட்டு நீ எனக்கு கொடுக்குறியா, நான் உனக்கு நீ கேட்கிற பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடகர் இருக்காரு இல்லையா, அவரோட சொந்த இடம், அவங்களோட அப்பாவோட பூர்வீகமான இடம். சோ அதனால அப்பா சென்டிமெண்ட் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த படத்துல சம்பந்தம் இல்லாம சில விஷயங்கள்லாம் வரும். இது எல்லாமே கடைசியில் ஒரு இடத்துல முடிச்சு போடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. போர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா கடைசியில வெறித்தனமான ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ரைட், இப்போ அந்த போன் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு பாட்டிமா இருந்தாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு முடியல. அந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு பக்கம் நம்ம பிரகாஷ் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு இடத்துல அந்த பாடகர் இப்ப காமிச்சாங்க பாருங்க, அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு திடீர்னு பார்த்தா. சோ இப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. என்னன்னு தெரியல, இவர் ஒரு மாதிரி மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாருன்னு சொல்லும்போது இவருக்கு முதுகுலயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதனால உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. முதுகுல வலி இருந்தா எதுக்குங்க உடனே ஆபரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்க, இங்க வந்து நாங்க தான் டாக்டர், நீங்க டாக்டர் கிடையாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி அங்க இருக்க ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் எங்களோட மாமா தான் அப்படிங்கிற மாதிரியும், நான் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் சொல்றேன்னு சொன்னா இப்போதைக்கு உடனே பண்ணணும், இல்லைன்னா இவருக்கு ஃபியூச்சர் வரைக்கும் ஏஞ்சி நடக்க முடியாம ஆயிடும் பாத்துக்கோங்கன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் பயன்படுத்த, கூட வந்திருக்க அந்த பாடகரோட தங்கச்சி என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. உடனே ஆபரேஷன் சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கத்துல அந்த வயசானவர் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பேத்தியை காமிக்கிறாங்க. அந்த பொம்பளை சோக்கு பிடிச்சவன் இந்த நேரம் பார்த்து மெசேஜ் பண்ண, நான் மாடியில தான் இருக்கேன், உனக்காக இருக்க, நீ கொஞ்சம் மேல வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இந்த பொண்ணு தாத்தா வேற தனியா இருக்காங்க, என்னால விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க. தாத்தா இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அவரெல்லாம் நாங்க தரவா செக் பண்ணிட்டோம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ மேல வா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பக்கம் மேல கூப்பிட்டு வராம். அங்க இருக்க அட்டெண்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தாத்தா தனியா இருக்காங்க. இப்ப மாடியில கூட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். சோ அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு வாட்ச்மேன் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கத்துல இந்த வயசானவருக்கு பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கும் தெரியல. அந்த பொண்ணுக்கு இப்ப அவங்க கிட்ட பேச பிடிக்காம, இல்ல நான் கீழே போறேன், தாத்தா தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேகமா கீழே வந்து பார்க்க, அந்த வயசானவருக்கு இப்போ மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வந்து நம்ம பிரகாஷுக்கு கால் போகுது. பிரகாஷ் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ரூம்ல தங்கி இருக்காரு. இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க மனைவி தூக்கம் இல்லாம நின்னுட்டு இருக்காங்க. என்ன நீ இங்க நின்னுட்டு இருக்க, போய் படுத்து தூங்கு, ஒரு முக்கியமான கேஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு பிரகாஷ் இந்த பக்கம் அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு உள்ள போறாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறாங்க. அதே இடத்துல அருந்ததியும் வராங்க. அவங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல. பாவம், அவர் அதே இடத்துல இறந்து போயிட்டாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப பிரகாஷ் உள்ளுக்குள்ள வராரு ரூம்ல. அவங்க மனைவி கிட்ட நடந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு, நான் பார்த்த ஒரு பேஷண்ட் இப்ப இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும், அதுக்காக என்ன பண்ண முடியும், விடு, நீ ட்ரை பண்ணாம விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அருந்ததி அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த வயசானவரும் ரொம்ப நல்லா இருந்தாரு, திடீர்னு பார்த்தா இறந்துட்டாருன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அருந்ததிக்கு ரெண்டாவதா ஒரு மேரேஜும் ஆயிருக்கு போல. அவங்க பிக்கப் பண்ண வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம பிரகாஷோட வைஃபை காமிக்கிறாங்க. நீ இப்ப நல்லா இருக்கியா, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதே ரூம்ல அப்படியே பேசிட்டு இருக்க. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த நல்லா பாட்டு பாடின நபரை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்ப ஆபரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. அதே இடத்துல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் திரும்ப இடத்தை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. கூட வந்துட்டு இவரோட வைஃப் இருக்காங்க. இவங்க வைஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்துட்டு இந்த பாட்டு பாடுறவருக்கு பிடிக்கல. ஏன்னா அது வந்து அப்பா சென்டிமெண்ட்டுக்காக வச்சிருக்கேன், அதை பத்தி பேசுறதா இருந்தா யாரும் என் கூட இருக்கவும் வேணாம், பேசவும் வேணாம்னு சொல்றாங்க. கூட நிக்கிற பொண்ணு இவரோட தங்கச்சில போல. இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் இருக்காரு இல்லையா, அவரோட சொந்த பொண்ணு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஆகாது. இப்ப அப்பா உள்ள வந்ததுன்னு அந்த பொண்ணு கோவமா கிளம்பி வெளியே போறாங்க. இப்ப அதுக்கப்புறம் தேவையான விஷயங்களை அது எல்லாமே வந்து அவங்க மனைவி தான் பாத்துக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிள் தான் ரொம்ப நாளா கேட்கிறாரு இல்லையா, அந்த இடத்த கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட, இது பாரு, அதை பத்தி எல்லாம் பேசுறது உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. நீ போடி ஃபர்ஸ்ட், நீ இல்லைன்னா என்ன என்னால பாத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இவரு பேச
ஆரம்பிச்சிட்டாரு கோவத்துல. அதனால அந்த பொண்ணு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவங்க ஹஸ்பண்ட் தனியா விட்டுட்டு இந்த பொண்ணு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ அந்த பொம்பளை சோக்கு இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாடியில நான் தனியா இருக்கேன் நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்டே ரூட் விட்டுருக்கான் ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணுகிட்டே. இப்ப அந்த பொண்ணு மேல கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுது. இன்னொரு பக்கத்துல யாரோ இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பாடகரையும் நமக்கு காமிக்கிறாங்க. யாரு போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பெருசா தெரியல. மாடியில வந்துட்டு அந்த பையனும் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் நின்றுகிட்டு இருக்க. இதையும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் கரெக்டா இந்த டைம்லயும் பாக்குறான். எல்லா டைமும் இந்த வாட்ச்மேன் கரெக்டா இந்த மொட்டை மாடியில என்னதான் பண்றான்னு தெரியல. இந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல கீழே காமிக்கிறாங்க. ஹஸ்பண்டை விட்டுட்டு தனியா ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா இல்லையா, அவ வந்துட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. இந்த மாதிரி நீ என்னதான் இருந்தாலும் அவர் தனியா விட்டு வராது, எதுவா இருந்தாலும் சரியாகி வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாமே சொல்லிட்டு சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே உள்ள வராங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாயிடுச்சு, மூச்சு விட முடியல. உடனே வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷுக்கு கால் போகுது. பிரகாஷ் அட்டன் பண்றாரு. உடனே வரேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது அவங்க மனைவிக்கு திரும்ப தூக்கம் இல்ல. ஆப்போசிட்ல இருந்து நடந்து வந்திருக்காங்க. நீ இன்னும் தூங்கலையா, ஒரு முக்கியமான வேலை பாத்துட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள போறாரு. இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நடந்திருக்கும், அப்போ அவங்க மனைவி வெளியே நின்று இருப்பாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டாவது தடவை இவங்க மனைவி அந்த பக்கம் இருந்து நடந்து வராங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு தடவை நம்ம ஹீரோவோட மனைவி வெளியே நிற்கும் போதுதான் இவருக்கு போன் கால் வருது. அவங்க மனைவி ஏதோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா, இதையும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ட்விஸ்ட் இருக்கு. சோ அப்படியே இவர் வந்துட்டு உள்ள போறாரு. அந்த பாடகருக்கு எல்லா விஷயத்தையும் பண்றாங்க, என்னென்னவோ செஞ்சு பாக்குறாங்க. ஆனா ஒண்ணும் முடியல. பாவம் அவரு இப்ப இதே இடத்துல இறந்து போறாங்க. இறந்த டைம் கரெக்டா 2:47. சோ இதுக்கு முன்னாடி ஒரு டெத் ஆச்சு இல்லையா, அதுவும் கரெக்டா 2:47. ரெண்டோ டெத்துமே வந்து பாத்தீங்கன்னா சேம் டைம் பர்ஃபெக்ட்டா வந்துட்டு டெத் ஆயிருக்கு. இது வந்துட்டு நம்ம ஹீரோ கார்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்ப ஹீரோக்கு டியூட்டி எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பணும். மனைவிக்காரங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. என்னன்னு தெரியல, முன்னாடி இறந்தவரும் ஒரே டைம், இப்ப இறந்தவரும் ஒரே டைம். எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சரி அதெல்லாம் ஒண்ணு குழப்பிக்காத நம்ம கிளம்பலான்னு பார்க்கும்போது பின்னாடி வந்துட்டு ஒருத்தவன் பைக்ல ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இவரை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. உடனே நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு வர பின்னாடி அந்த பைக்காரன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ரெண்டு பேருமே பயங்கர ஃபாஸ்டா போக பைக்காரன் ஒரு கட்டத்துல ஓவர்டேக் பண்ணி குறுக்க நிறுத்த சடனா நம்ம ஹீரோ பிரேக் பண்ண உள்ளுக்குள்ள கார்ல உட்கார்ந்திருந்த அவங்க மனைவி கார் கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே போய் ரோட்ல விழுறாங்க. விழுகும் போது கண்ணாடி எல்லாம் கழுத்துல கிழிக்க அவன் அங்கிருந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு கிளம்பி போக இப்ப ஹீரோ போயிட்டு அவங்க மனைவியை தூக்குறாரு. பாவம் கழுத்தை அறுத்து அதே இடத்துல பயங்கர ப்ளீட் ஆகி இறந்து போறாங்க. சோ ஹீரோ அப்படியே பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. சோ இது எல்லாமே நடந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு. சோ கனவுனா ஹீரோவோட மனைவி இறந்தது மட்டும் ஒரு கனவு. சோ இப்போ அவங்க மனைவி பக்கத்துல இருக்காங்க. என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல் போகலையா, இப்படி தூங்கினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல போகணும், சரி வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹீரோவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனால ஓனரை போயிட்டு பாக்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஒண்ணு மெடிசனால நடக்குது, இல்ல இது எல்லாத்தையும் யாரோ பண்றாங்க சொல்லி நடந்ததெல்லாம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்துட்டு ஒரு போலீஸ்காரங்களை வச்சு இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஓனர் கிட்டே பேச, இது பாரு இது வந்துட்டு உனக்கு வேலை, இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா உனக்கு பல ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆனா நான் அப்படி பண்ண முடியாது இல்ல, இது என்னோட ஹாஸ்பிட்டல், நீ இந்த மாதிரிலாம் போயிட்டு போலீஸ்காரங்க சொன்னீங்கன்னா வர பேஷண்ட் எல்லாம் இறந்து போறாங்க சொல்லி வெளியே நியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ சொல்லு, என் ஹாஸ்பிட்டலை இழுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வெளியெல்லாம் சொல்லக்கூடாது, நான் பாத்துக்கிறேன், அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரையும் அமுச்சு வைக்கிறாரு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஓனருக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு போல. அவர் யாருக்கு இப்ப போன் பண்றாரு. இன்னொரு பக்கத்துல பிரகாஷுக்கு வந்துட்டு சந்தேகமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இல்லீகலா மெடிசன் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட். அங்க இருக்க நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் போயிட்டு பாக்குறாங்க. பாத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க. அப்படி ஒரு கட்டத்துல வரும்போது ஹீரோவோட மனைவி ஒரு இடத்துல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ரூம்ல. பக்கத்து ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட இதுக்கு முன்னாடி லவ் பண்ண அந்த அருந்ததி இருக்கா இல்லையா, அவளோட ரூமை காமிக்கிறாங்க. இவருக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நம்ம காதலிச்சு ஏமாத்தினதால ஒரு காரணத்துக்காக அருந்ததி வந்து நாம அட்டன் பண்ணக்கூடிய அதே பேஷண்ட்டை கொலை பண்றாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்குள்ள வந்துருச்சு. அவங்களோட தங்கியிருக்க ரூம்ல அவளுக்கு தெரியாம உள்ள போயிட்டு செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு மெடிசன்ஸ் ஒன்று கிடைக்குது. இந்த மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெயின் கில்லருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இன்னும் ஒரு படி மேல போச்சுன்னா இந்த மருந்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இதை ஒரு போதைப் பொருளாவும் யூஸ் பண்ண முடியும். அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. அருந்ததிக்கு வந்து அபார்ட் ஆகி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமும் நம்ம பிரகாஷ் போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணு ஒரு டாக்டர் மாதிரியே இல்ல, ரொம்பவே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, நிறைய ட்ரக்ஸ் எடுத்து
எடுத்துக்கிறது இப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. அன்னைக்கு அவ ட்ரக்ஸ் எடுத்தது இதே ஒரு பெயின் கில்லர் மருந்து தான். இதை வந்துட்டு அவ ட்ரக்ஸாவே யூஸ் பண்றதுக்கு தெரியும் நல்லாவே. பிரகாஷ் போயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். நீ ஏன் இப்படிலாம் இருக்க, தயவு செஞ்சு சொல்றேன் எல்லாத்தையும் மாத்திக்கோ, நீ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை பாரு, நீ என்ன அன்னைக்கு விட்டுட்டு போனது என்ன ஒரு ஆள் மட்டும் கிடையாது, 2 பேர்த்த விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது நீ அப்படிலாம் இருந்தேன்னு சொல்லிட்டு அதனால தான் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் நியாயப்படுத்தி பேசுறாங்க. இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரிங் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. இப்ப அந்த ரிங் இன்னும் நம்ம பிரகாஷ் போட்டிருக்கான். இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டேபிள்ல கைய வச்சிருப்பாரு நம்ம பிரகாஷ். இவளுக்கு பயங்கர கோவத்துல பக்கத்துல ஒரு கத்தி எடுத்து நச்சு அவன் விரல்ல ஒரே சொருகு பயபுலிக்கு விரல துண்டா போயிடுச்சு. வழியில கத்தனா. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப்பே ஆயிருக்கு போல. சோ இந்த விஷயத்துல நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. மனைவி கிட்ட போயிட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் அவளுக்கு முன்னாடி லவ் பண்ணேன், ஒருவேளை அவளை நான் பிரேக்கப் பண்ணதால இந்த சில காரணங்களால நான் அட்டென்ட் பண்ணக்கூடிய அதே பேஷண்ட் அவ கொல்றாளோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க மனைவிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிளா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவ அட்டன் பண்ணக்கூடிய எல்லா பேஷண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்க்கக்கூடிய ஹீரோவோட பேஷண்டா இருப்பாங்க. சோ இதனால அவருக்கு பயங்கர டவுட்டாவும் இருக்கு. இன்னொரு பக்கத்துல அந்த வயசான பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. வெளியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டிமாவுக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ தான் போயிட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்து சரி பண்றாங்க. சரி பண்ணிட்டு இந்த பக்கம் நடந்து வராங்க. அவங்க வைஃப் வந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. என்ன இந்த டைம்ல வெளியே நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க, எனக்கு வந்துட்டு சரியா தூக்கமே வர மாட்டேங்குது, அதனால அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் போயிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன், நீ உள்ள போன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ரவுண்ட்ஸுக்கு போறாரு. அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் லேப்ல வேலை பார்க்கறாரு. அவர்கிட்ட அருந்ததியோட ரூம்ல கிடைச்சது இல்லையா ஒரு பெயின் கில்லர் மருந்து. சோ அந்த மருந்தை கொடுத்தும் இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட பெட் சாம்பிள கொடுத்தும் இதுக்குள்ள ஏதாவது ஒரு இன்கிரிடியன்ட், அதாவது ஏதாவது ஒரு டோசேஜ் கொடுத்து கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இது வந்துட்டு நீ பர்சனலா வந்துட்டு எனக்கு செக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. பேசாம நீ ஒரு போலீஸ் டீமை வைக்க வேண்டியதானு சொல்லி கேட்டா மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு நான் பேசிட்டேன், அவர் வந்துட்டு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ எவ்வளவு குயிக்கா பண்ண முடியுமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேரை வந்து கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது நடந்ததா இல்ல இப்ப நடக்குதா இல்ல அருந்ததியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசும்போது அங்க சில ஸ்டாஃபுங்க வந்துட்டு நீங்க எல்லா டைமும் அருந்ததி மேடம் போறாங்க, நிறைய பேஷண்ட் எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு டீடைலையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிரகாஷால தாங்க முடியல, நேரம் அருந்ததிக்கே போன் பண்ணிட்டாங்க. போன் பண்ணதுக்கு அப்புறம் நீ எதுக்கு இப்ப போன் பண்ண, நான் நிறைய பேர் அங்க பாத்துட்டு இருக்கேன், என்னால எதுவும் பேச முடியும்னு சொல்லும்போது உன்னை நான் தனியா மீட் பண்ணும், ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம், வெளியே நம்ம மீட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இப்ப வெளியே மீட் பண்ணிக்கிறாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருந்ததியோட ஹஸ்பண்ட் வராரு. நான் பேசணும்னு சொன்னது உங்ககிட்ட மட்டும் தான், உன் ஹஸ்பண்ட் கிட்ட கிடையாது, அவரை வெளியே போக சொல்லி பிரகாஷ் சொல்ல இப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு தனியா நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்றேன், என் மேல இருக்க வெறியில நான் அட்டன் பண்ற அதே பேஷண்ட கொண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா கேட்க அங்க இருக்க ஜூஸ் பாட்டில் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்க. இப்ப அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஓனரே எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. இங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் வெளியே இருந்து ஒரு போலீஸ்கார அப்பாயின்மெண்ட் பண்றேன், அவங்க இங்க போலீஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க, மஃப்டில தான் இருப்பாங்க, நீங்க வந்துட்டு அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல இருந்து இப்ப நேரா எஸ்பிக்கு போன் போகுது. எஸ்பி வந்துட்டு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா விவேக். கிட்டத்தட்ட ஒரு 33 கேஸ் முடிச்சிருக்காரு. அதுவும் இப்ப கடைசி ஒரு கேஸ் முடிச்சாரு, போக்சோ கேஸ். அந்த கேஸ்ல ஜெயிலுக்குள்ள போனவன் இப்ப நிரபராதின்னு வெளியே வர போறானா, அதனால கொஞ்சம் மனசு தாங்காம லீவ்ல இருந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் எனக்கு லீவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. எஸ்பி வந்துட்டு நீ போறதே வந்துட்டு லீவ்ல போற மாதிரி தான் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் மர்மமான முறையில இறந்து போறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நீ கண்டுபிடிக்கணும், அது ஒரு போலீஸா கிடையாது, மஃப்டில போய் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி நீ இவரு ஒத்துக்கிறாரு. இப்ப அந்த போலீஸ்காரர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. நிறைய பேரை பாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒர்க் பண்றக்கூடிய அந்த ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. சிசிடி கேமரால செக் பண்ணா ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் சில லேப்ல சிசிடி கேமரா ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகலன்னு கேட்டா அது எங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும் சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு கேக்குறாங்க. ஓனர் கிட்டே போயிட்டு கேக்குறாரு போலீஸ்காரு, என்ன ஏதாவது வேற மாதிரி ஏதாவது பண்றீங்களா என்ன இல்லீகலா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் எது கிடையாது, சில டைம் ஒர்க் ஆகாது, இது நார்மல் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி பேச அங்க இருக்க எல்லா ஸ்டாஃபுங்களையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நம்ம பிரகாஷ்ட பேசும்போது பிரகாஷ் வந்துட்டு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 டெத் ஆச்சு. இந்த 2 டெத்துமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 247, மூணாவது ஒரு டெத் நடக்க வேண்டியது, அதை நான் சரியான டைமுக்கு போனதால தடுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த இறந்தவங்களோட பிளட் சாம்பிள்ல ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் ஃபாரன்சிக் லேப்ல என்னோட ஃப்ரெண்ட் மூலமா வச்சு கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாம எனக்கு அருந்ததி மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா கிளம்பி அருந்ததியை பாக்குறதுக்காக நம்ம போலீஸ்காரர் கிளம்பி போறாரு. உங்களுக்கும் பிரகாஷுக்கும் என்ன நடந்தது அதை தாண்டி நீங்க வந்துட்டு பகையை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஓப்பனா கேட்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, அப்படி பண்ணணும் எனக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது, முடிஞ்சா எவிடன்ஸ் இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்குது. நீங்களும் அவங்களும் சேர்ந்து என்ன பிளான் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அருந்ததியோட ஃப்ரெண்டா ஒருத்தி இருந்தா அவளை போயிட்டு
பார்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம போலீஸ்காரு. அருந்ததி வந்துட்டு நிறைய ட்ரக்ஸ் எடுத்தது, நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணது எல்லாமே உண்மைதான். அவளுக்கு ரொம்ப கோவம் அதிகமா வரும். அந்த விஷயத்தெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவேக் அருந்ததி மேல ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அதே மாதிரி அருந்ததியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்களை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப மீட் பண்ணிக்கிட்டு கிடையாது. அருந்ததி வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு அவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் ஓனரை காமிக்கிறாங்க. ஓனர் அந்த பொம்பளை சோக்கு பிடிச்சவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த பையன் உங்க பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருந்தான் சார் மேல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே போட்டு உடைக்க, ஏண்டா நாய என் ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற என் பொண்ணே நீ கரெக்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமா அங்கிள், உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடிய நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இவன் புட்டு வைக்கிறான். இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்கும் அப்படின்னா நைட் டைம்ல நிறைய மாத்திரைகள், எக்ஸ்பிரி ஆன மாத்திரைகள் பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு ட்ரக்ஸா கொடுக்கறது, இந்த மாதிரி எக்ஸ்பிரி ஆன மருந்துகளை லோ காஸ்ட்டுக்கு வாங்கி இவங்க ஸ்டாக் வச்சு அதை சேல் பண்றது, இப்படின்னு நிறைய இல்லீகலா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இது எல்லாமே வந்துட்டு இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இனிமே வந்துட்டு இந்த ஒவ்வொரு மாசமும் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துல 20% ஆஃப் ஷேர் எனக்கு நீங்க கொடுக்கணும். எப்படியா இருந்தாலும் உங்க பொண்ணை நான் கட்டிக்கு தானே போறேன், எனக்கு கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிட்டு போறான். இதுக்கு பின்னாடி வந்துட்டு நீ எதுவும் பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணக்கூடிய எல்லா வேலையும் நான் போயிட்டு போலீஸ்ட்ட சொல்லுவேன். அதுவும் புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், நல்லா வெறப்பா தான் இருக்கான் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டிட்டு அந்த பக்கம் இருந்து கிளம்பி போறான். இவருக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியல, ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி கால் பண்றாரு. எஸ்பி கால் பண்ணி ஒரு மாதிரி திட்டுறாரு நம்ம விவேக் போலீஸ்காரர். ஏன்டா இப்படிலாம் பண்ற, இதெல்லாம் பண்றது சட்டப்படி தப்புன்றாரு. அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தா அருந்ததி மேல நம்ம போலீஸ்காருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. போலீஸ்காரருக்கு மட்டும் கிடையாது, அங்க ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகத்தினால அவங்கள கஸ்டடியில எடுத்து வச்சிருக்காரு நம்ம போலீஸ்காரர். அருந்ததியை கஸ்டடியில எடுத்து மருத்துவ ரீதியா வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ல ஒருத்தவங்க பொய்யே சொன்னாலும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இது வந்துட்டு ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஆனா இதை வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் இப்படி எடுத்ததுனால அங்க இருக்க எஸ்பி போன் போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அருந்ததிக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா நார்கோ அனலிசிஸ். சில டைம்ல வந்துட்டு நார்கோ டெஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் பொய்யே சொன்னாலும் அவர்கிட்ட இருந்து இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உண்மையை வர வைக்க முடியும். அப்படி அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது நீங்க பிரகாஷ் லவ் பண்ணீங்களான்னு கேட்டா அந்த பொண்ணு ஆமான்னு சொல்றான். பிரகாஷை வந்துட்டு நீங்க பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லா ஒயருமே பிச்சு போட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டா. சோ அந்த பொண்ணு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா. இந்த பொண்ணு வந்துட்டு உண்மையதான் சொல்லியிருக்கா அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்பும்போது பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு பையன் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு நர்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு பைக் எடுத்து கிளம்பி போறான். போகும்போது கையில இருந்து ஏதோ புடிங்கிட்டு போற மாதிரி தெரியுது. அந்த பையனை ஃபாலோ பண்ணி ஓவர்டேக் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற கவரை வாங்கி பார்த்தா அதுல நிறைய ட்ரக்ஸ் மாத்திரையா இருக்கு. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருந்ததி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூம்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பாட்டில். அந்த பாட்டில் இவங்கிட்ட நிறைய இருக்கு. யார நீ எங்க இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி கேட்டா அவன் தள்ளி விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தான் இல்லையா, அந்த அம்மாவை கூப்பிட்டு அவன் யாரு, அவன் நிறைய மருந்து எல்லாம் வச்சிருக்கான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த அம்மா பயங்கரமா அழுகுது. அவன் என்னோட பையன் தான் சார், நிறைய ட்ரக்ஸ் போதைக்கு வந்துட்டு பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இந்த பெயின் கில்லர் மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க அப்பப்போ வந்து போய் பாத்தீங்கன்னா அருந்ததியோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப். அப்படி இவங்க கிளீன் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மருந்து எல்லாம் அருந்ததி ரூம்ல வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்துதான் இந்த பழக்கமே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப அன்னைக்கு கூடமே நம்ம அருந்ததி ரூம்ல இருந்து கிடைக்கப்பட்ட அந்த மருந்து இந்த பொண்ணு வச்சதா தான் இருக்கும். சோ இப்போ நம்ம பிரகாஷ் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க பிரகாஷோட ஃப்ரெண்டு ஃபாரன்சிக் லேப்ல இருந்து கால் பண்ணி உடனே வர சொல்லியிருக்காரு. அப்படி போகும்போது கூட போலீஸ்காரையும் கூட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2 டெத் ஆச்சு இல்லையா, அந்த 2 டெத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இறக்கப்பட்ட அந்த நபரோட உடம்புல ஃபேன்க்ரினோமிடன் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா பெயின் கில்லருக்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு மருந்து. இது ஓவர் டோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து இறக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நீ சொன்ன மாதிரி அவங்களோட பிளட் சாம்பிள்ல இந்த மருந்து எல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கறதையும் அங்க இருக்க ஃபாரன்சிக் லேப்ல தெரிய வந்துருச்சு. ஆனா இது யாரு போட்டாங்க, எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவருக்குள்ள சந்தேகம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல இந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா, அவர் போயிட்டு அருந்ததி வீட்டுல எல்லாம் நிறைய செக் பண்றாரு. அவருக்கு வந்துட்டு பயங்கரமான சில சந்தேகங்கள் தான் இருக்கு. இப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் போயிட்டு பாக்குறாரு, விசாரிக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தான் இல்லையா அந்த லவ் பண்ற பையன், அவனையுமே போயிட்டு விசாரிக்கிறாங்க, அவரையுமே போயிட்டு பாக்குறாரு, அவன் எங்கெங்கெல்லாம் போறான் அப்படிங்கறத. இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த போலீஸ்காருக்கு என்னமோ வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா அந்த பையன் மேலதான் ஒரு பயங்கர சந்தேகமே இருக்கு. சோ அவனை நைட் டைம்ல
எப்படியாவது தூக்கலாம் சொல்லி பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போறான். அதை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அடுத்த ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா அவன் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான். தலையெல்லாம் உடஞ்சு பயங்கர ப்ளீட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதே ஹாஸ்பிட்டல்ல தூக்கி அட்மிட் பண்ணிட்டாங்க. இன்னும் சாகாம தான் இருக்கான். அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக். இவன் ஏன் சூசைட் பண்ணும், அப்படிப்பட்ட ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவங்கள ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷ காமிக்கிறாங்க. பிரகாஷ் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ரூம்ல ஒரு மருந்து ஒண்ணு எடுக்கிறாரு. கற்பனை பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப ஃபீல் பண்ணிட்டு உள்ள வந்து உட்கார்றாங்க. அவங்க மனைவிக்காரங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட எனக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப முடியல, ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேகம் இப்பதான் அவங்க மனைவி மேலே வருது. அப்படி உங்களுக்கு வரும்போது நான் ஒவ்வொரு தடவை வெளியே வரும்போது கரெக்டான டைமுக்கு நீ எப்படி எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கேள்வி கேட்க அவ ஒரு மாதிரி அப்படியே சைலண்டா ஆகுறான். சொல்லிடி என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்க. அந்த பொண்ணுக்கு வேற ஏற்கனவே பிரச்சனை இருக்கு இல்லையா, மூச்சு ஒரு மாதிரி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சாரிடி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னைய நானே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சிரும் சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த அடிபட்டது இல்லையா, அந்த லவ் பண்ற பையன் ஹாஸ்பிட்டல் ஓனர் பொண்ணு அவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி நீ எதுக்காக பண்ண, நான் தான் இருக்கேன்ல, எதுக்கடா உனக்கு சாகணும்னு தோணுச்சு சொல்லி கேட்டேன். அவன் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்துட்டு சூசைட் பண்ண நினைக்கலன்னு சொல்லிட்டு மாடியில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வந்துட்டு போன் தான் பேசிட்டு இருந்திருக்கான். அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து இந்த பையனை அடிச்சு அங்க இருந்து தள்ளியும் விட்டுருக்கான். எதுக்காகடா, என்ன காரணத்துக்காகடா சொல்லி கேட்டான். உன்னை லவ் பண்ணல, உங்க அப்பா என்ன கொலை பண்ணணுன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த அவங்க பொண்ணுகிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்கார காமிக்கிறாங்க. போலீஸ்கார வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மூச்சு திணறி இறந்தாங்க இல்லையா, அவங்களோட எல்லா லிஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ஒவ்வொரு பேஜா எடுத்துட்டே வராங்க. எடுத்துட்டு வரும்போது இங்க ஒரு தரமான ட்விஸ்ட நமக்கு கொடுப்பாங்க. ஹீரோவோட வைஃப் போட்டோ அதுல இருக்குது. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல மூச்சு திணறி ஒரு விதமா இறந்து போன பேஷண்டோட லிஸ்ட்ல ஹீரோவோட மனைவி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தலையை ஒரு மாதிரி வெடிச்சு போகும். என்னடா இது, ஹீரோவோட மனைவி தான் அவங்க கூட இருந்தாங்களே, பழகினாங்களே, சுத்தினாங்களே, இப்ப எப்படி அந்த லிஸ்ட்ல வரும்னு சொல்லி கேட்டா பிளாஷ்பேக்கே இங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல இந்த விவேக்க காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் ஓனர் பொண்ணு இந்த மாதிரி அவன் மாடியில இருந்து விழுகல, தள்ளி விட்டாங்க, அவர் வந்துட்டு ஏதோ சொல்லணும்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விவேக் அந்த பையனை பாக்குறதாக உள்ள போறாரு. அவன் வந்துட்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். நேத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் கீழே நின்று போன் பேசிட்டு இருந்திருக்கான். அப்படி போன் பேசிட்டு வரும்போது அதே இடத்துல பிரகாஷ் வந்திருக்காரு. பிரகாஷ் வரும்போது அவர் ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தனியா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருக்கான். அவங்க வைஃப் கிட்ட நேத்து பேசினார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு காமிக்கிறாங்க. சோ அந்த பக்கம் நடந்து வர மாதிரி பக்கத்துல யாரோ இருக்க மாதிரி இவர் மாதிரி தனியா பேசிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஓடனாரு, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவேக்கு இப்ப பிரகாஷ் மேல பயங்கர டவுட். பிரகாஷ் எங்கெல்லாம் போறாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்றாரு. ஆனா இப்ப பிரகாஷ் ஒரு இடத்துக்கு கிளம்பி போனார் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மாமியார் வீடு. சோ மாமியார் வீட்டுல போயிட்டு அவங்களோட வைஃப் போட்டோ எல்லாம் பாக்குறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க இறந்து போயிட்டாங்க. இது எல்லாமே நம்ம பிரகாஷோட கற்பனை. இவ்வளவு நாளா தம் மனைவியை காட்டினது எல்லாமே அவரோட இமேஜினேஷன். இது நாள் வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களா, எந்த ஒரு டாக்டர்கிட்டயுமே தன் மனைவியை போய் காமிக்கல, ட்ரீட்மெண்ட்டுக்காக வேற டாக்டர் வந்து அட்டென்ட் பண்ணல, இப்படி சீக்கிரட்டாவே வச்சு மறைச்சிருப்பாங்க. சோ ஹீரோவோட மனைவி எப்பயோ இறந்து போயிட்டாங்க உடம்பு முடியாம. சோ அவங்க இருக்கிறத நினைச்சு இவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த விவேக் வந்துட்டு நம்ம பிரகாஷை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரகாஷோட வீட்டுக்கு இப்ப காமிக்கிறாங்க. பிரகாஷும் வீட்டுக்கு வந்துட்டாரு. போலீஸ்கார் வந்துட்டு பிரகாஷ் வீட்டுக்குள்ள என்ன பண்றான்னு சொல்லி ஒளிஞ்சு நின்று பாக்குறாரு. அப்படி ஒளிஞ்சு நின்று பார்க்கும்போது அவங்களோட மனைவியோட போட்டோ வச்சுட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே கதவு தட்டுறாரு. பிரகாஷும் திறக்கிறாரு. பிரகாஷ் இதை பாரு, உன்னை பத்தி நான் எல்லாமே விசாரிச்சுட்டேன், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க திடீர்னு நம்மள விட்டு போனா நமக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும், நீ வந்துட்டு ஓவரா பண்ணிட்ட, அதனால என்னோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாம என் கூட கொஞ்சம் வா, உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு பெரிய கட்டையை எடுத்து போலீஸ்கார மண்டையில நச்சுன்னு ஒண்ணு போட அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறான். ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்ம போலீஸ்கார அடி வாங்கி உட்கார என்னதாண்டா பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் இப்போ ஒரு சில பிளாஷ்பேக்கை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோவே. ஹீரோ அவங்களோட காதல் வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணிருக்காரு. அந்த மேரேஜ் தான் இந்த பொண்ணு. இவங்களோட வாழ்க்கை ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு கேன்சர் வந்திருக்கு. சோ குழந்தைகள்லாம் எதுவுமே கிடையாது. இதனால தான் வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு டைம் வலிக்கும், கத்துவா, கதறுவா. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷால தாங்கிக்க முடியாது. அவங்க வீட்டு தோட்டத்துல போயிட்டு காதை பொத்திட்டு மனுஷன் படுத்து கிடப்பான். இப்படி ஒவ்வொரு நாளும் வலியும் வேதனையுமே தாங்க முடியாம அந்த பொண்ணு கத்துற சத்தம் இவரால் அனுபவிக்க முடியாம திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவியை கூப்பிட்டு, இது பாரு பிரகாஷ், நான் உங்ககிட்ட வாழ்ந்தது கொஞ்ச நாளுனாலும் பரவாயில்ல, அது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்துட்டேன், என்னால இந்த வலியும் வேதனையும் அனுபவிக்க முடியல, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, கடைசி ஆசைன்னு கூட நினைச்சுக்கும், எனக்கு உன் கையால ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை, அந்த ட்ரீட்மெண்ட் என்னோட கடைசி மூச்சு நிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு அழுது கேட்பான். வேற வழியே இல்லாம பிரகாஷ் என்ன பண்றதுன்னு தெரியல. நாளடைவுல அந்த பொண்ணோட மனசு, உடம்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற கண்டிஷனுக்கு போயிடுச்சு. உடம்பு ஒரு மாதிரி
போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அவ டெத் ஆயிடுவான்னு சொல்லிட்டு பிரகாஷ்கே நல்லா தெரியும். அதனால தான் மனைவியை கொல்றதுக்கு, தான் ஆசைப்பட்ட நேசிச்ச ஒரு பொண்டாட்டியை கொல்றதுக்கு தன்னோட கையாலேயே விச ஊசியை எடுத்து அவளுக்கு போட்டு விடுறாரு. போட்டு அடுத்த செகண்ட் கட்டி பிடிச்சி அதே இடத்துல இறந்து போகுது அந்த பொண்ணு. சோ இதனால ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. நம்ம ஆசைப்பட்ட நேசிச்சு உயிருக்கு உயிரா வாழ்ற ஒருத்தவங்களை தான் கையால கொல்றதே ஒரு எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிருக்காரு. யோசிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவரால் மாத்திக்க முடியல. இவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிற ஒவ்வொரு பேஷண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட கண்ணுக்கு அவங்க மனைவியே தெரியுறாங்க. சோ அவங்க மனைவி எப்படி சாக முடியாம கஷ்டப்பட்டவங்களோ வலியும் வேதனையுமே அது இவருக்கு ஃபீல் ஆக, நல்லா இருக்கிற மனுஷனும் பைபிள் இந்த ஆளு ஊசி போட்டே கொண்டு இருக்கான் எல்லாத்தையுமே. சோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காருக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது. இவன் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள திரும்ப சண்டை நடக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரை அடிச்சு அதே இடத்துல எரிச்சு அங்கிருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிருக்காரு. சோ இப்போ இந்த கதை எல்லாத்தையுமே அங்க இருக்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட இந்த போலீஸ்காரர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல கோமால இருந்திருக்காரு. சோ இப்போ இவருக்கு பழைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கன்சல்டிங்காக இவங்க கூட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பைபிள்ல டாக்டர் இருக்கான் இல்லையா, இவன் என்ன சொல்றானா, இத பாருங்க, இவர் வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் 10 வருஷத்துக்கு மேல கோமால இருந்த ஒரு நபர். இவர் நிறைய கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்காரு. இவர் அட்டன் பண்ண கேஸ் எல்லாம் முடிக்காம வந்தது கிடையாது. அதனால கடைசியா இவர் ஏதாவது ஒரு கேஸை விசாரிச்சிருக்கலாம், அதுக்கு முடிவு கிடைக்காம இருந்திருக்கலாம். அதனால இவருக்குள்ள யோசிச்சு ஒரு கதையா உருவாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த போலீஸ்காருக்கு அப்படியே ஒரு மன வேதனையாவும் இருக்குது. நம்மள பைத்தியங்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. இப்போ ஒரு இடத்துல கூட்டு போயிட்டு அட்மிட் பண்ண வைக்கிறாங்க. சோ அதே இடத்துக்கு இவர் சில விஷயங்களை யோசிச்சும் பாக்குறாரு. அன்னைக்கு வந்துட்டு எரிச்சது வீட்டை மட்டும்தான், எவிடன்ஸ் கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரோட உடம்பை எடுத்துட்டு வந்து அங்க இருந்து ஒரு பெரிய பழத்துல தூக்கி போட்டிருக்காரு. அங்க இருந்து பொழைச்சி யாரோ கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் இன்னைக்கு இந்த போலீஸ்காரன் உயிரோட இருக்காங்க. இப்ப அட்மிட் பண்ணி ட்ரிப் எல்லாம் போயிட்டு இருக்க அதே இடத்துக்கு திரும்பவும் நம்ம ஹீரோ கிளம்பி வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே இந்த போலீஸ்காருக்கு வேர்த்து விறுவிறுத்து போகுது. அப்படி விறுவிறுக்கும் போது நம்ம ஹீரோ கையை கொடுக்கறாரு. அதே கையை போலீஸ்காரர் கொடுக்கும் போது தான் இங்க இன்னும் ஒரு பயங்கர ட்விஸ்டா நமக்கு கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட கை இருக்கு இல்லையா, அந்த கையில ஒரு விரல் நல்லா யோசிச்சு பாருங்க. அவனோட எக்ஸல் அவர் வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்திருப்பா. அந்த கை வந்துட்டு விரல் துண்டா போயிருக்கும். அந்த துண்டான கை விரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஆளு செட் பண்ணி வச்சிருப்பாரு ஹீரோ. அந்த துண்டான விரலுக்குள்ள ஒரு மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும், இன்ஜெக்ஷன் செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸ் மூலமா தான் அப்பப்ப போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சில மருந்து எல்லாம் எடுப்பாரு இல்லையா, அந்த மருந்து அப்படியே இந்த விரலுக்குள்ள ஏத்திட்டு இவர் பேஷண்ட் அட்டன் பண்ற மாதிரி போயிட்டு தான் விரலாலே வச்சு அந்த இன்ஜெக்ஷனை உள்ளுக்குள்ள செலுத்திடுவாரு. அப்படிதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கும்போது யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோ ஒவ்வொரு டைம் அங்க இருக்கவங்க எல்லாம் கொலை பண்ணது. சோ இந்த விஷயத்தை நம்ம போலீஸ்காரர் இப்ப புரிஞ்சு போச்சு. அதே இன்ஜெக்ஷன் அவனோட கழுத்துல சொருகலான்னு வர ஹீரோவோட கையை பிடிச்சுப்பா நம்ம போலீஸ்காரன். இப்ப ரெண்டு பேருக்குமே பயங்கர சண்டை நடக்கும். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் அந்த கையை வளைச்சு ஹீரோவோட கழுத்திலே குத்துற மாதிரி போயிடும். சோ கடைசியா அப்படியே அவருக்கு ஒரு நினைவுகள் வரும். இறந்து போன அந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியும். அவங்க மனைவி கையை பிடிச்சி இப்படி நீட்டுவாங்க. இவர் போயிட்டு அவரோட ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி போகும். டக்குன்னு பார்த்தா இவருக்கு உயிர் வந்துடும் கரண்ட்ல. சோ அப்படியே அந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தா பார்ட் 2க்கு ஒரு லீடையும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ இன்னும் சாகல, என்னெல்லாம் பைபிள பண்ண போறோம், அடுத்தது யாருக்கெல்லாம் ஊசியை போட போறாங்கிறத பார்ட் 2ல பார்ப்போம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.